வணக்கம். இன்றைய அவசர யுகத்தில் காலை எழுந்தவுடன் அவசரமாக ஃப்ரெஷ்அப் செய்து கையில் கிடைத்ததை சாப்பிட்டுவிட்டு அறக்க பறக்க ஓடுகிறோம். இது நடைமுறையில் ஆண், பெண், குழந்தைகள் என எல்லாருமே பின்பற்றுவதுதான். இது உடல் நலத்தை வெகுவாக பாதிக்கின்றது. காலை உணவுதான் அன்றைய முழு நாளுக்கான ஆற்றலை உருவாக்கும். சில உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் உண்ணாமல் தவிர்ப்பது நல்லது. அவற்றுள் என்னதான் ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருந்தாலும் காலை உணவாக அத்தகைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் உபாதைகள் ஏற்படுவதை தவிர்க்க இயலாது. சரி, வாங்க வீடியோவுக்குள் போகலாம். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வெள்ளரிக்காய் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு. நீர்ச்சத்து அதிகம் இருக்கும் ஒரு உணவும் கூட. ஆனால் இதனை வெறும் வயிற்றில் உண்ணுதல் கூடாது. வெறும் வயிற்றில் இதனை உண்பதால் வயிற்று வலி அல்லது நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். வாழைப்பழத்தில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது. வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை உட்கொள்வதால் இரத்தத்தில் மெக்னீசியத்தின் அளவு அதிகரிக்கக்கூடும். இது இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே வாழைப்பழத்தை உணவு சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம். வெறும் வயிற்றில் இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இனிப்பு உணவுகளால் உடலில் இன்சுலின் அளவு அதிகரிக்கப்படுகின்றது. இதனால் காலையிலேயே கணையத்திற்கு அதிகமான ஆற்றல் தேவைப்படுகின்றது. காலை உணவில் இனிப்புகள் இடம் பிடிக்கும் போது நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எனவே சிந்தித்து செயலாற்றுங்கள். பெரியவர் முதல் குழந்தைகள் வரை தக்காளியை சிலர் சமைக்காமல் அப்படியே சாப்பிட விரும்புவர். ஆனால் வெறும் வயிற்றில் தக்காளியை சாப்பிடுவதால் இரைப்பை புண் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மேலும் இதில் இருக்கும் டேனிக் அமிலம் அசிடிட்டியை ஏற்படுத்துகின்றது. வெறும் வயிற்றில் சோடா அல்லது மற்ற குளிர்பானங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவை வயிற்றில் இரத்த ஓட்டத்தை குறைக்கின்றன மற்றும் சளி சவ்வுகளை சேதப்படுத்துகின்றன. செரிமான நேரத்தை அதிகப்படுத்துகின்றன. குடலுக்கு நன்மை தரும் லாக்டிக் அமில பாக்டீரியா தயிரில் உள்ளது. ஆனால் வெறும் வயிற்றில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரக்கும் நிலையில் இந்த பாக்டீரியாவை அந்த அமிலம் சேதப்படுத்தும். காலை உணவாக காரசாரமான உணவுகள் உண்பதால் செரிமானத்திற்கு தொந்தரவுகள் ஏற்படும். இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும். அதனால் காரமான உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் உண்ணுவது தவிர்க்கப்படுவது நல்லது. வெறும் வயிற்றில் துரித உணவுகளை சாப்பிடக்கூடாது. பீட்சா, பர்கர் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் ஜீரணமாவதற்கு அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். காலை உணவாக எதை சாப்பிடும் பொழுது நாள் முழுக்க ஆற்றலுடன் மற்றும் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் என்ற கேள்விக்கு பதில் இட்லி, இடியாப்பம், தோசை, பிரவுன் பிரெட், தேன், ஊற வைத்து தோல் உரித்த பாதாம், அக்ரூட் போன்ற நட்ஸ்கள் சிறப்பான நாளை தொடங்க உதவும் உணவுகளாகும். இவற்றை வெறும் வயிற்றில் காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது வயிற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் உணவை செரிமானத்திற்கு தயார்படுத்தும். உடலுக்கு தேவையான ஆற்றல் நாள் முழுவதற்கும் கிடைக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.